நடத்துகின்றேன். எங்கள் விண்ணரசின் தூய பிதாவே, மனமகிழ்வும் அமைதியும் ஆகிய இந்த நாளின் இந்த நேரத்திலே மார்த்தாண்டம் எல்எம்எஸ் பாய்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் இந்த ஆண்டுக்குரிய கிறிஸ்துமஸ் புரோகிராம் மற்றும் ஆண்டு விழாவுக்காக உன் பாதத்திலே நாங்கள் கடந்து வருகின்றோம். இந்த பள்ளியை நிர்வகித்து நடத்துகின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த பிள்ளைகள் நல்ல அறிவை ஞானத்தை பெற்று சிறப்பு மிக்கவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேராயத்தின் பள்ளிகளின் கூட்டு மேலாண்மைக்கு மேனேஜருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர் மூலமாக பள்ளிக்கூடங்கள் சிறப்பான வழிகளிலே நடத்த உடைய மகன் மூலமாக ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர் மூலமாக நல்ல புதிய அறிவுரைகளை ஒவ்வொருவரும் கேட்டு மக்களாக நாங்கள் புதுபலன் அடைந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக அவர் மூலமாக அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பள்ளியின் பிடிஏ பிரசிடண்டுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவரையும் பாதுகாக்க வேண்டுமாறு நாங்கள் வைஸ் பிரசிடண்ட் பிடிஏ பிரசிடண்டுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் மூலமாக இந்த பள்ளிகள் நல்ல தகவல்களை பெற்று சிறப்பு மிக்கதாக வாழ ஆண்டவர் உடைய மக்கள் மூலமாக அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்காக பாத்திலே கடந்து வருகின்றோம். அவர்கள் மூலமாக இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல அறிவை பெற்று சிறப்பு மிக்கவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களிலே அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிப்பிலே கவனமிக்க சிறப்பு மிக்க பிள்ளைகளாக வாழ்ந்தோங்க ஆண்டவர் இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டு தேர்வை எழுதி இந்த மாணவர்கள் அனைவரும் சிறப்பு மிக்க வெற்றிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் இருந்து அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். வரப்போகின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் மிக்கவையாக அமைய ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதான பிரபுவாக நீர் அன்று முன்னணியிலே தோன்றின அன்பின் ஆண்டவராகிய இயேசுதாமே எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் நீர் தோன்றி எங்களுடைய இருக்கின்ற அறியாமைகளை மாற்றி நாங்கள் அனைவரும் மக்களாக புத்தெழுச்சி பெற்றவர்களாக விளங்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான இந்த பிள்ளைகளை உற்சாகத்துடன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்களும் பாதத்திலே கடந்து வருகின்றோம். பெற்றோர்களுடைய மனதில் இருக்கின்ற உயர்ந்த எண்ணங்கள் பிள்ளைகள் மூலமாக நிறைவாக்கம் பெற ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறும் பாதம் அணிகின்றோம். எங்களையே தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Today at this program, I would like to extend a warm and heartfelt welcome to you all who have joined here. First and foremost, I would like to extend a warm welcome to our esteemed guests and dignitaries who have taken time to join us today. Your presence here has graced to this occasion and inspires our students to strive for excellence. We are pleased to have Mr. Subhanandara Sir, the corporate manager of CSI Kanyakumari Diocese. He is a retired headmaster of Government Higher Secondary School, Marthandam, and he is a secretary of Rotary Club of Marthandam, Hari City. He is caring, loving, and is ever ready to give a listening ear whenever we approach him. On behalf of LMS Higher Secondary School for Boys, I extend a loving welcome to you on this auspicious day. Now, I request our headmistress, Mrs. Preeta, to honor him with a shawl and a flower. Our chaplain, Reverend Paul Sudhir. He used to come to our school on Mondays and all special occasions and lead us in prayer. On behalf of our school staff and management, I extend a hearty greeting to you on this momentous day. I request Mr. John Peter Singh, Thomas sir, to honor him with a shawl and a flower.
extend a hearty welcome to you on this auspicious day. Now, I request Mr. Stanley Vinod, PT Sir, to honor him with a short and a flower. President Mr. T. Rajan, who continually supports us. On behalf of our school, staff and management, I extend a hearty welcome to you, sir. Now I request Mr. Kalamandi Das, Junior Assistant, to honor with a shawl and a flower. A joyful welcome to you, sir. School staff and management, I extend my hearty welcome to you, ma'am. Now I request Mrs. Tilaga Mansell, botany teacher, to honor her with a shawl and a flower. A loving welcome to you, ma'am. I admit that she is a good, talented, brave, pious and efficient man who leads the school in the right way. Her time management is a model to us and the students. On behalf of the staff and students, I extend a hearty welcome to you, ma'am. Now I request Mrs. Winsula to honor her with a shawl. Welcome to all the teaching and non-teaching staff for acting just to this special occasion with your extreme presence. A friendly welcome to you all. Last but not the least, I am grateful to welcome my students for today's celebration. A warmest welcome to you, dear students. As we celebrate the achievement of the students today, let us also look forward with hope and determination together. We can achieve great things and make a positive impact in the world. Let us make this event a memorable celebration of excellence and achievement. Thank you. Let's create an environment of rhythm, grace, and harmony. Please put your hands together as I invite our gifted performance of level A and B onto the stage.
மார்த்தாண்டம் பள்ளியினுடைய முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே நல்லதொரு சிறப்புரையாற்ற இங்கு வருகை தர இருக்கின்ற நம்முடைய மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணை தலைவரும் கன்னியாகுமரி மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமாகிய மரியாதைக்குரிய டிபிகே சிந்துகுமார் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மதிப்புக்குரிய திருமதி பிரீதா அவர்களே, இந்த பள்ளியினுடைய சாம்பியன் அன்புக்குரிய போதகர் ரெவரண்ட் பாலசுந்தர் அவர்களே, இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் அவர்களே, என்னோடு இங்கு வருகை கொடுத்துள்ள என்னுடைய அலுவலகத்தினுடைய பணியாளர் அன்புக்குரிய ஆல்பர்ட் அவர்களே, இப்பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் ஒருமுறை கூட என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்கிறீங்களா? வாய்ஸ் கேட்கிறீங்களா? சொல்றது வழக்கம் காணப்படுகின்றது. ஆனாலும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டபடி மிக சுருக்கமாக என்னுடைய தலைமையுரையை நான் கூறலாம். நம்முடைய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை நான் கூறிய போது அவர்கள் உடனடியாக சென்று சாரணம் பேசி இங்கு சிறப்பு விருந்தினராக அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியது. காரணம் என்னவென்றால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும், அதாவது அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் அல்லது மெட்ரிக் பள்ளிகளாக இருந்தாலும் அந்த பள்ளிகளில் எந்தவித ஒரு தொய்வு அல்லது ஏதாவது ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் அவருடைய தான் அது சரி செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அளவிற்கு பள்ளி கல்வித்துறையோடு அதிக நெருங்கிய தொடர்பை வைத்து பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பள்ளியினுடைய அருகாமையிலேயே அவருடைய அலுவலகம் இருக்கின்றது. எனவே அவரை இங்கு கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்று நான் படித்ததன் அடிப்படையில் தான் அவர் இங்கு சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற மகிழ்ச்சி. அதேபோன்று இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளி கொஞ்சம் வளர்ச்சியில பின்தங்கி இருப்பதை அறிந்து நல்ல ஒரு தலைமை ஆசிரியரை இங்கு அனுப்பி இந்த பள்ளியை வளர்ச்சி பாதையில் மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இப்போது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் அதிக மாணவர்களை இங்கு சேர்த்து இந்த பள்ளி இன்னும் மேலோங்க வேண்டும், இந்த பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதமும் அதிகரிக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போன்று இங்கு பயில்கின்ற மாணவர்கள் கேட்பது மாதிரி தெரியல, பேசுறதெல்லாம் உங்களுக்கு தான். பள்ளி ஆண்டு விழாங்கிறது வெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இடம் கொண்டுள்ள நிகழ்வு அல்ல. அறிவுரைகளையும் சற்று நீங்கள் கேட்டாக வேண்டும். மிகச் சுருக்கமாக கூறுகின்றேன். அதாவது ஒரு பள்ளியில ஒரு ஆண்டு விழா நடைபெறுகிறது என்றால் அந்த பள்ளியில எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நான் போற இடங்கள்ல எல்லாம் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா ஆண்டு விழா ஒன்று நடத்துறாங்கன்னா அந்த பள்ளியில ஓராண்டு காலம் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்துள்ளது அவற்றை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தருணம். மாணவர்கள் தாங்கள் கற்ற கலைகளை எல்லாம் இங்கு நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த ஆண்டு விழா. இந்த கல்வியாண்டில் இந்த பள்ளியில என்னென்ன நீங்க கற்றீர்களோ, என்னென்ன கலை திறன்களை பெற்றீர்களோ அவற்றை எல்லாம் இப்ப நீங்க இங்க காட்ட இருக்கிறீங்க. அதுக்கு தான் இந்த வாய்ப்பு. அதனாலதான் நான் நம்முடைய கூட்டு மேலாண்மை பள்ளிகள் எல்லாம் கண்டிப்பாக
எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றாக வேண்டும். அதிலே குறிப்பாக பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதன் வழியாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு முத்தான வாய்ப்பு. இந்த விழாவில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை இங்கு தர இருக்கின்றீர்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் முன் வைக்கின்றேன். அதாவது இந்த ஆண்டு விழா நிகழ்வுகளில் நான் பொதுவாக பேசும்போது பெற்றோர்களுக்கு சில கருத்துக்கள், ஆசிரியர்களுக்கு சில கருத்துக்கள், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு சில கருத்துக்கள், அப்படி 3 விதமாக சொல்வது உண்டு. அது வந்து இங்கே பெற்றோர்கள் இருக்கிறார்களோ தெரியல. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இல்லை. அப்போ பெற்றோர்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் தான் இதில் முக்கியமான பங்களிப்பவர்கள். அப்போ பெற்றோர்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாணவர்கள் இந்த பெற்றோர்களுக்கு இந்த தகவலை கொடுத்தாங்களா என்பது எனக்கு தெரியல, அல்லது இந்த பள்ளியில் இருந்து பெற்றோர்களுக்கு அழைப்புதல் போனதா என்பது தெரியல. பள்ளியிலிருந்து தகவல் கொடுத்திருக்கிறாங்க, பட் பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும். நானும் ஒரு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் தான் இருந்தேன். 10 ஆண்டுகள் இருக்கும். சாருக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ஆண்டு விழா நடத்தும் போது அந்த வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அதில் பாதி பேர் பெற்றோர்களாக தான் இருப்பாங்க. எல்லா மாணவர்களுடைய பெற்றோர்களையும் வரவழைப்போம், தனியாக குறிப்பிட்டு வரவழைப்போம். அன்னைக்கு முழுவதும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டு ரசித்து போவாங்க. மத்தியானம் அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு விருந்தும் கொடுப்போம். அந்த மாதிரி நடத்துறது உண்டு. ஏன்னா பெற்றோர்களுடைய பங்களிப்பு இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனுக்கு முதல் ஆசிரியர். ஒரு மாணவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பேரண்ட்ஸ் தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல என்ன பேசும்? அம்மான்னு தான் சொல்லுவோம். அது ஒரு கொட்டேஷனே இருக்கு. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தைக்கு முதல் வார்த்தை. இல்லை, குழந்தை முதல்ல பேசுற வார்த்தையே அம்மா தான். அதுக்கு யாரு கற்றுக் கொடுக்கிறது? தாய் தான். இப்போ தாய் தான் முதல் ஆசிரியர். அதிகமான நேரங்கள்ல மாணவர்கள் இருப்பது எங்க? வீட்டில் தான், தாயிடம் தான், பேரண்ட்ஸிடம் தான் இருக்கிறாங்க. மீதமுள்ள ஒரு குறுகிய நேரத்தில் தான் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸ் மாணவர்களை வழி நடத்துறதில்ல, நல்ல வழியை கொண்டு வரதில்லை. பேரண்ட்ஸுடைய பங்களிப்பு தான் அதிகம். அதனால தான் நான் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த விழாக்களில் இருக்கணும் என்று அழைக்கிறது உண்டு. நான் இங்கே நேரம் மாறி இருக்கிறது. இங்கே வரும் ஆண்டுகளில் நடைபெறக்கூடிய ஆண்டு விழாக்களில் நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் தன்னுடைய தாய் தந்தையர்களை இங்கு அழைத்து வர வேண்டும். அரங்கம் நிரம்பி வழியணும். இந்த அரங்கத்தில் இடம் கொள்ளாமல் வெளியே ஒரு ஸ்டேஜில் போட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆண்டு விழா அமைய வேண்டும். புரியுதுல்ல? அதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தான் செகண்ட் பேரண்ட் மாணவருக்கு. மாணவனுக்கு 2வது பேரண்ட் யாருன்னு கேட்டால் ஆசிரியர்கள் தான். ஏன்னா ஒரு 8 மணி நேரம் அவன் உங்கள்கிட்ட தான் இருக்கிறான். அப்போ அவனை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த ஆசிரியர்களுக்கு உண்டு. இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்களோ அதே அரவணைப்பில் இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதனால தான் டீச்சர்ஸ் செகண்ட் பேரண்ட்ஸ் வல்லுநர்கள் கூறுகிறாங்க. இந்த ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் ஆசிரியர்கள். உலகத்தில் இருக்கிற சான்றோர்கள்ல உங்களுக்கு பிடித்தவங்க யாருன்னு 10 பேர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த 10 பேர்ல 8 பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு பிடித்தவங்க, அவங்க தான் பெருமைக்குரியவங்க. ஆசிரியர்கள் இந்த உலகத்தையே மாணவர்களுக்கு தருகின்றவர்கள். பெற்றோர்கள் குழந்தையெல்லாம் இந்த உலகத்துக்கு தர்றாங்க. பேரண்ட்ஸ் யாரும் தர்றாங்க? ஒரு குழந்தைய உலகத்துக்கு தர்றாங்க. ஆனா டீச்சர்ஸ் இந்த உலகத்தையே குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பேரண்ட்ஸ். ஆசிரியர்களுடைய கைப்படாத எந்த மாணவனும் சிறந்த மாணவனாக உருவாக முடியாது. ஒரு சிற்பியினுடைய ஒளிப்படாம ஒரு கல் ஒரு சிலையாக மாற முடியுமா? ஒரு சிற்பியினுடைய ஒளி பட்டாதான் ஒரு கல் சிலையாக மாறும். அதுபோன்று ஆசிரியரால் கட்டளையிட்டப்படாத எந்த மாணவனும் சிறந்த மாணவனாக உருவாக இயலும். அது உண்மை. அதனால உங்களை நல்வழிப்படுத்துவதில் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க இந்த ஆசிரியர்கள் தான். அதனால ஆசிரியர்கள் சொல்றதை நீங்க கேட்கணும். ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை நீங்க மாணவர்களுக்கு சொல்லும்போது பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. எல்லா மாணவர்களையும் ஒரே போல நாம கருத இயலாது. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் ஒரு டான்ஸ் ஆடினாங்க, ஒரு நடனம் ஆடினாங்க. பார்த்தீங்களா? மிக அருமையாக ஒரு நடனம் ஆடினாங்க. இன்னும் நிறைய டான்ஸ் நடத்த இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன ஒரு கலை அம்சம் இருக்கிறது. இந்த மாணவர்கள் நல்லா படிக்க மாட்டாங்க,
அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது. ஒவ்வொரு மாணவன்கிட்ட ஒரு கலை இருக்கும். கையை எடுத்துட்டோம்னா அது 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலுக்கு ஒவ்வொரு ரோல் உண்டு. ஒரு விரலை நாம மடக்கி வச்சுக்கிட்டு நீங்க 4 விரலை வச்சு ஒரு செயலை நம்ம சிறப்பாக செய்து விட முடியாது. 5 விரல் இருந்து செய்கிற வேலையை 4 விரல் வச்சு செய்யறதுல கொஞ்சம் தொய்வு இருக்கும். அதனால ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ரோல் இருக்கிறது மாதிரி இந்த மாணவர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு கலை அம்சம் உள்ள இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற வேலை தான் ஆசிரியர்களுடைய வேலை. அந்த மாணவன்கிட்ட என்ன கலை அம்சம் இருக்கிறது என்கிறத நீங்க வெளிப்படுத்த வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த பள்ளியில வந்து எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பள்ளி இணை செயல்பாடுகள் எல்லாத்திலையும் இந்த மாணவர்களை பங்களிப்பு மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அண்மையில வந்து ஒரு ரெட்ராசனுடைய ஒரு கேம்ப் நடைபெற்றது. நம்ம மாத்தாண்ட கல்வி மாவட்டத்துக்குரியது. நான் கலந்து கொண்டிருந்தேன். கலந்து கொண்டாங்க. அப்போ இந்த மாத்தாண்ட பாய்ஸ் இருந்து யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை. நான் உடனே தலைமை ஆசிரியர்கிட்ட பேசினேன். உங்கள் ஸ்கூலில் வந்து இந்த அமைப்பு இருக்கா இல்லையா, உங்கள் ஸ்கூலில் இருந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லை, பங்களிப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்டேன். இங்கே வரும் காலங்களில் வந்து ஸ்கவுட் அண்ட் கைடாக இருந்தாலும் சரி, அல்லது ரெட் கிராஸாக இருந்தாலும் சரி, அல்லது கிரீன் கிராப்ஸ், நேஷனல் கிரீன் கிராப்ஸ், NGC நிறைய அமைப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களை வச்சு ஒரு ஆசிரியர் பொறுப்பாக இருந்து மாணவர்களை வழிநடத்த வேண்டும். அப்போதான் எல்லா நிறைய அம்சமும் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு படிப்பு மட்டும் போதாது. ஏட்டு சுரைக்காய் கழிப்புதவாக சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஏடு படிக்கிறது மட்டும் போதாது. எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இந்த பள்ளியை விட்டு ஒரு மாணவன் 12th முடிச்சு வெளியே போகும்போது அவர் சிறந்த மாணவனாக செல்ல வேண்டும். புரிஞ்சுங்களா? நாளைக்கு அவன் பேசணும். ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பெரிய மாணவனாக இருக்கும்போது அவன் வந்து LMS ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பெருமை கொள்ள வேண்டும். இந்த பணியை செய்கிறவங்க யாரு? ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் வந்து சிறந்த ஆசிரியர்கள் தான் இந்த பள்ளியில் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வந்து நல்ல நல்ல மாணவர்களை உருவாக்கணும். நல்ல தரமான கல்வியை இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கல்வி கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் கல்வி கொடுக்கலாம். ஆனால் தரமான கல்வி வழங்க வேண்டும். தரமான கல்வி வழங்கக்கூடிய இடத்துல தான் மாணவர்கள் வருவாங்க சேர்றதுக்கு. ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் வழங்க வேண்டியது இந்த ஆசிரியர்களுடைய கடமை. 1 மணி நேரம் டீச் பண்ணணும்னா 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும் வீட்டில். புரிஞ்சல? எத்தனை சர்வீஸ் ஆன 15 வருஷம் சர்வீஸ், 20 வருஷம் சர்வீஸ், 25 வருஷம் சர்வீஸ் ஆனாலும் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்து ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு சிறப்பாக அந்த பாடப்பகுதியை சொல்லிக் கொடுக்க முடியும். சும்மா அவர் ஸ்கூலில் வந்து நின்றுட்டு ரீடிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வர வைக்க மாட்டாங்க எந்த மாணவன். அதனால நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து இந்த மாணவர்களுக்காக செலவிட வேண்டும். இதுதான் ஆசிரியர்களுக்கு நான் முன்வைக்கின்ற கோரிக்கை. அடுத்ததாக 3வது மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். மாணவர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் தான் வருங்கால இந்த உலகத்தினுடைய தூண்கள். நீங்கள் உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு. நீங்கள் இல்லைன்னா இந்த பள்ளிக்கூடமே கிடையாது. மாணவர்கள் இல்லைன்னா இந்த பள்ளிக்கூடமே கிடையாது. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான். நீங்கள் இங்கே இல்லைன்னா நான் எப்படி இங்கே வர முடியும்? புரியுதில்லை? அதனால நல்ல கல்வியை நீங்கள் கற்க வேண்டும். அந்த இளம் வயதிலே நீங்கள் கற்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு வந்து முதுமையில வந்து கை கொடுக்கும். அதனால வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னைக்கு புத்தகத்தை நீ சுமந்தேன்னா நாளைக்கு புத்தகம் என்ன சுமக்கும். புரியுதா? இன்னைக்கு நீ புத்தகத்தை நீ இன்னைக்கு சுமந்தேன்னா நாளைக்கு யாரும் என்ன சொல்லுவாங்க, அதே புத்தகம் என்ன சுமக்கும். அதனால நல்ல சிறந்த மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, விளையாட்டா இருக்கலாம், பள்ளி வாழ்க்கை கொஞ்ச நாள் இருப்போம் போவோம், அப்படி அசால்ட்டா இருந்துருவேன். அதல்ல, நாளைக்கு ஒரு சிறந்த மாணவனாக நீ இருந்தேன்னா சமுதாயம் உன்னை மதிக்கும். ஏன்னா கல்வி தான் மிக சிறந்தது. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டால் கல்வி செல்வம் தான். இது எல்லாத்திலையும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த கல்வி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இந்த சமுதாயமே கொஞ்சம் மதிக்காது. நான் இந்த இடத்துல இன்னைக்கு நிற்கிறேன்னா ஓய்வு பெற்ற பிறகும் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான நபராக நிற்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா நான் பெற்ற கல்வி தான். புரிஞ்சுங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எங்க போனாலும் பெறுவாங்க. அதனால கல்வி நல்ல கல்வியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு பேரை உருவாக்க வேண்டும். காலையில் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டோம், கூட சத்தம் கேட்டோம். ஏதோ வகுப்புறையில் வந்துதான் அப்போ சார்ட்ட கேட்டேன், இது என்ன சவுண்டு வருகிறது. நல்ல ஒரு நிகழ்ச்சி இந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில மாணவர்கள், அப்போ ஒரு 4 மாணவர்களை சொன்னாங்க தலைமை ஆசிரியர். ஒரு 4 மாணவர்கள் தான் இதற்கு காரணம். அப்போ அந்த 4 மாணவர்கள் யாருன்னு பார்க்கணும். இந்த 4 மாணவர்களை எனக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அந்த 4 மாணவர்கள்ட்ட என்ன கலை அம்சம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஊழல் கலை அம்சம் இருக்குன்னா நமக்கு அதுக்கு ஒரு போட்டி வச்சு அவருக்கு அதுக்கு பரிசு கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து
ஒரு கலை தான். ஏன்னா என்னால ஊழல் போட முடியாது, அந்த மாணவன் ஊழல் போட இல்லையா. நான் சொன்னேன் 5 விரலுக்கு 5 பண்பு இருக்கிற மாதிரி அந்த 4 மாணவர்களுக்கு அவங்க மங்காடுல இருந்து வரதா சொன்னாங்க. யார் இருக்கிறதா அதை பார்க்கணும், அந்த மாணவர்களை அடையாளம் கண்டறிய வேண்டும், அந்த மாணவர்கிட்ட வேற ஏதாவது கரையம்சம் இருக்கிறதா என்பதை தெரிந்தாக வேண்டும். அதுக்காக தான் அவங்களை இன்னைக்கு எனக்கு காட்டி தரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆகவே அன்பான மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லல, வேண்டுகோளாக சொல்லிட்டு, நீங்க 12th முடிச்சு வெளியே போகக்கூடிய மாணவர்கள் சிறந்த சாதனையாளர்களாக செல்ல வேண்டும். இந்த பள்ளி LMS ஆண்கள் மேல்நிலை பள்ளியில பயின்று நான் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றேன். என்னால்தான் இந்த பள்ளி சிறந்த தேர்ச்சியை பெற்றுள்ளது. 100% தேர்ச்சி இந்த பள்ளி தந்துள்ளது என்கிற பெருமை எங்களால் கிடைக்கப்பெற்றது என்கிற ஒரு சூழல் இந்த கல்வியாண்டில் வர வேண்டும். அதற்கு நீங்கள் வாய்ப்பை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். This is the second time he comes as the chief guest, and he has much attachment to our school. On behalf of our school staff and management, I extend a hearty welcome to you on this remarkable function. Now, I request our corporate a cordial welcome to you, sir. A loving welcome to you, sir.
ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேராயத்தின் கூட்டு மேலாளர் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசுவதெல்லாம் மட்டுமல்ல, செயலே அவர் அப்படித்தான். மார்த்தாண்டம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். முன்னால் ஒரு பழைய காலத்திலே இருக்கக்கூடிய பள்ளி. ஒரு டைம்ல அது ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத தோய்ந்து போகிற காலகட்டத்தில் நம்ம மேலாளர் அவர்கள்ட்ட வந்து கிடைச்சது. அவர் அதை ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்தது இந்த இங்க நம்ம கூட்டத்தில் பேசின போற ஒழுக்கமான கல்வியை கொடுத்தார். ஒரு மாணவன் வரவில்லைன்னா, ஒரு நாள் கேட்காம வரலைன்னா அப்போ ஒரு பச்சை காடை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்குமே கிடையாது. ரெண்டாவது நாள் வரலன்னா எல்லோ, இன்னும் ஒரு நாள் கூட வரலன்னு ரெட்டை கொடுத்துருக்காங்க. ரெட்டை கொடுத்தா இன்னும் பெரிய பிரச்சனை தான். அதுக்குள்ள என்கொயரி அது இது அப்பா அம்மா எல்லாம் வந்து காலில் விழுந்து கையில பிடிச்சு அவன் உள்ள ஏறனா ஒரு பாடுபடும். எதற்காக? அவருக்காக அல்ல, அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி நல்லா வரணுங்கிறதுக்காக தான் ஆசிரியர் சொல்றாங்க. அதனாலதான் அவர் ஆசிரியர் வந்து அவர் சொன்னார், ஒரு அம்மா வந்து நாட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா ஆசிரியர் தான் அந்த உலகத்தை கொடுத்தேன்னு சொன்னார். இந்த அளவுக்கு அருமையான ஒரு சிறந்த ஆசிரியரும் அவர் வந்து சிறந்த ஆசிரியருக்காக பரிசையும் பெற்றிருக்கிறார் தமிழக ஆசிரியருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒரு கையடி கொடுக்க பார்ப்போம். நல்லா கையடிங்க, நல்லா கையடிங்க. அப்புறம் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், இந்த பக்கத்துல என்னுடைய கடை பக்கத்துல தான் இருந்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எங்க சொந்தக்காரன்றது இப்பதான் தெரியும். அன்னைக்கு வந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னுடைய மாமிக்க தாய் மாமாவுடைய நெருங்கிய சொந்தம். அவங்க இங்க பக்கத்துல இருந்தவரும். ஆனா எனக்கு நேற்றுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, முந்தா நாளைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் காரணம் இங்க வந்தவரு தான் தெரியுது. சுபானந்த சார் தான் எழுதி அவரை போடுகாட்டு. அப்ப ரொம்ப மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியில இருந்துட்டு இருக்கு. மேலும் இங்கே இருக்கின்ற பங்கு தந்தைகள், மேடையில இருக்கின்ற அத்தனை சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இவை அனைத்திற்கும் மேலாக நாளைய சமுதாயத்தை படைக்க இருக்கின்ற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அப்படி நாளைய சரித்திரத்தை படைக்க இருக்கின்ற என் அன்புக்கும் பாசத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் பாராட்டுக்குரிய என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். சொந்த இது, நான் இந்த பள்ளிக்கூடத்துல முன்னாள் மாணவன். எப்படி முன்னாள் மாணவன் ஆனேன்னா, அதாவது நான் 8 பேரை மாராயபுரம் ஸ்கூல்ல படித்தேன். அதுக்கு மேல அங்க இல்லை. அப்போ நான் வந்தபுறம் தான் ஹைஸ்கூல் எல்லாம் ஆக்கிறேன், பணம் எல்லாம் கட்டி. அதுல இருந்து என்னன்னா, என்னுடைய அப்பாவுக்கு என்னன்னா நல்லா படிச்சு என்ன ஒரு டாக்டர் ஆகணும்னு அவருக்கு ஒரு இது. அண்ணனை டாக்டர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு, சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டால கொண்டு சேர்ந்தாரு. 9 நல்ல ஸ்கூலு, நல்ல ஒழுக்கம். சார் சொன்னவர் ஒழுக்கத்தை நல்லா கத்து தந்தாங்க. நல்ல ஃபாதர்லாம் ரொம்ப நீட்டா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அடியெல்லாம் தருவாங்க. அடின்னா எதுக்குன்னா நம்மளை நல்லா கொண்டு வர அடி, என்ன தப்பான அடிகள் அல்ல. அந்த அளவுக்கு நான் வளர்ந்து அங்கே இருந்து வந்து எனக்கு வந்து 9th வந்து நான் ஜெயிப்பனா தோப்பனாங்கிறது கூட தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா எனக்கு அங்கே இருந்து எக்ஸாம் எழுதி நான் வீட்டில் வரும்போது எனக்கு ஒரு கார்டு வந்து ப்ரொமோட்டட்னு சொல்லி, உண்மையிலே சொல்லுங்க, அந்த ப்ரொமோட்டட்னா எனக்கு என்னன்னு மீனிங் தெரியாது. நான் அதை வச்சு யார்கிட்டையும் காட்டாம, வீட்டில் காட்டாம அப்படியே வச்சுட்டு
ஒரு ஆள்கிட்ட போய் இதை காட்டுறேன், ப்ரொமோட் என்னன்னு கேட்டேன். இந்த 9th எழுதியிருந்தேன். ஐயோ நீ பாஸ் ஆகிட்ட தம்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து என்னுடைய அப்பாவுக்கு அடுத்து 10th வருது. 10th அப்போ வந்து எலக்டிவ் சப்ஜெக்ட் ஒன்று வருது. அந்த நான் படிக்கிற முதல் தடவை அதில் வந்து சயின்ஸ் எடுத்தா டாக்டர் போகலாம், இப்படி எல்லாம் இருந்து எனக்கு அப்பாவுக்கு டாக்டர் படிக்க வைக்கணும். எனக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கும் ஒன்று. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கேட்டு பார்த்தாங்க, இவருக்கு படிப்புக்கு ஹிஸ்ட்ரி தான் கொடுக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஃபாதருக்கு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்போ இதே மாதிரி செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. நான் லெட்டர் எழுதுறேன், நான் ஹிஸ்ட்ரியே எடுத்து படிக்கிறேன், நான் ஒரு லாயர் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் எழுதுறேன். லெட்டர் கிடச்சி மறுநாள் பார்த்தா அண்ணனும் அப்பா அம்மா அங்கே வந்திருக்குன்னு ஒரு டிசியை வாங்குவோம், உன்னை கொண்டு LMSல சேர்ப்பேன். LMSல என்ன இங்கே வரவேற்றாங்க. எனக்கு வாழ்வு கொடுத்த பள்ளி LMS எல்லாம் அங்கே வேண்டாம்னா இங்கே வேண்டது வா வா வாவான்னு அழைத்து இல்லை. இப்பதான் எனக்கு உஜாரா இருக்கு. நீங்க கையடிச்சாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இங்க வந்து அதுக்கப்புறம் பாருங்க, என்னுடைய கதை என்ன போச்சுன்னா, நான் வந்து இப்போ இங்க இருந்து படிச்சுட்டு அடுத்த இதுல CSI இதமா கிறிஸ்டியன் காலேஜ்ல PUC சேர்ந்தேன். PUC சேர நான் நல்லா படிச்சதுனால எல்லாம் கோட்டு ஒரு பாட்டு கூட எனக்கு இல்லை. அவர் 2வது எங்க கொண்டு சேர்ந்தாங்கன்னா அகசீஸ்வரம் விவேகானந்தா காலேஜ்ல. அதுல வந்து பேப்பர் பிடிச்சி 2nd கிளாஸ் கிடைச்சு. இப்போ என்ன MBBSக்கு அனுப்புறாங்க. என்னுடைய அப்பா தயாராகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு கேன்சர் நோய் வந்து அவர் வந்து வெள்ளூர்ல ஆப்ரேஷன் ஆகி அப்படி அவர் இறந்து போறாரு. அதனால என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. எங்களுக்கு கருப்பட்டி வியாபாரம் இருந்து என்னுடைய சித்தப்பா PP முனுசாமி நாடாரம் சேர்மனா இருந்தவர். அவர் அந்த கடையை பார்த்தாரு, என்ன இந்த கடையிலே போட்டு BSc முடிச்சாருன்னா நான் கடையில வந்து வியாபாரம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு நான் ஒன்றும் மோசமா இல்லை. அந்த கல்வி எனக்கு பிரயோஜனமா தான் இருக்குது. ஒடுக்கத்திலே நான் சிறந்ததா இருந்ததுனால எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அந்த ஒரு பாட்டு வந்து எல்லா மனசுக்கும் இருக்கிறது ரொம்ப பெருமையா சொல்றேன். ரொம்ப பெருமையா சொல்றேன். ஆக கல்வி என்பது மிக முக்கியம் என்பதை நமது கூட்டு மேலாண்மை அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். எல்லாரும் நல்லா கையடி அடிக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. நீங்க ரெடியா? போட்டி என்னன்னா சொல்ற கேளுங்க. 1 2 3 சொல்லும் போது ஒருக்க அடிக்கணும். சப்போஸ் 2 அடி அடித்தீங்கன்னா வச்சுக்கிட்டுங்க, நீங்க தோத்தியா நான் ஜெயிச்சேன். 1 அடி அடிச்சா நான் தோத்தேன். கரெக்டா? எல்லாரும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, சார் வந்து நீங்க கலகலப்பா இல்லாத இருக்கிறீங்க, நீங்க கலகலப்பா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த போட்டி. அதுல எனக்கு கைச்சம் சொன்னாங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா போட்டியில பெரிய சிங்கமாக்கும் அப்படின்னு எனக்கு கைச்சம் வந்து என்னை அழைக்க வந்தபோது சொன்னாங்க. அப்ப சிங்கத்துக்கிட்ட மோதி பார்ப்பேன்னு நான் நிக்கிறேன். சரியா? எல்லாம் நல்ல கையடிங்க, நல்ல கையடிங்க, ஒருக்க அடிக்க. இது போட்டிக்கு போலாமா? சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 1க்கு அடிக்க கூடாது, 3க்கு தானே அடிக்கிறது. இங்க ஒரு தடவை விட்டுடலாம். சரியா? நல்ல கவனமா இருங்க. 1 2 ரெடி. இப்ப ஜெயிச்சது நீங்களா தானே? ஜெயிச்சது நீங்களா தானே? தெரியாதா? தெரிஞ்ச யாராவது இருக்கீங்களா? நீ இருக்க வா. எப்படி நான் ஜெயிச்சேன்?
அப்ப பார்த்தா இங்க அவர் அறிவாளி இருக்கிறான், இங்கே எனக்கு தெரியல, ஒருவேளை அவனா கூட இருக்கலாம், அப்ப அப்படியே சொல்ல முடியாது. அதனால நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா நல்ல கல்வியை கற்றுக்கிடுங்க. கல்விக்கு ஈடு எதுவுமே கிடையாது. சார் சொன்னவரை கற்றோருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு. கல்வின்னு நினைச்ச உடனே ஒரு ஆளுக்கு பெயர் வரும், ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். கல்வின்னு நினைச்ச உடனே ஒரு ஆளுக்கு பெயர் ஞாபகம் வரும், சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னது? வா வா, நீ ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. உங்களை பற்றி ஒரு குறிப்பு சாரா எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா எத்தனை பேர் ஊழ போடுறீங்க, அது எதுனால வருது, இதுதான வருது. அவருக்கு மகன் வந்து டாக்டர் ஆகும், அவர் இதை போய் அதை சொல்லுவார். சில பிள்ளைகள் இப்படி கூப்பிட்டே இருக்காது, என்ன அவங்க வந்து ஐடியா கொடுப்பாரு, இவர் செயற்படுத்துவார். அவர் செயற்படுத்தும் போது ரொம்ப கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், அதுதான் பொறுப்பு இல்லை. அதனால மரியாதை இருக்க, சிரிக்க, கையடிக்க. சரியா? கல்வி கல்வி கற்றோருக்கு தான் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஒரு இப்ப நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், திடீரென மாவட்ட ஆட்சித்தலைவர் வராருன்னு வைக்கல, என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு கை சாம டீச்சர் எல்லாரும் ஓடுவாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க. எதுக்கு? எதுக்காக ஓடுறாங்க? எதுக்காக ஓடுறாங்க? எதுக்காக ஓடுறாங்க? கலெக்டரை பார்த்து எழுப்பி சொல்லு, எழுப்பி சொல்லு, எழுப்பி தெரிஞ்ச எழுப்பி சொல்லு. எது எது? அதாவது அவங்களுக்கு அந்த ஐஏஎஸ் என்கிற 3 எழுத்து இருந்ததுனாலதான் ஓடுறாங்க. சும்மா வர கலெக்டர் இல்ல, நான் கலெக்டர் வரேன்னு ஓடுவாங்களா? நீங்க உள்ள ஓடுவியா? அவங்க கப்ப எடுத்துட்டு வருவாங்க, அப்படிதானே? படிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், எங்க போனாலும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நீங்க வந்து நல்ல படிச்சுக்கணும். அதனாலதான் அரசு கூட கல்வித்துறையில வந்து 2 அமைச்சரை போட்டிருக்காரு. உயர்கல்விக்கு ஒரு அமைச்சர், பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர். பள்ளி கல்வித்துறை கேட்கிற அமைச்சருக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவா மேடைக்கு ஓடிவா, அழைச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தா போதாது, எனக்கு சொல்லணும், அது ஒரு மோட்டிவேஷன். வா வா, ஓடிவா, ஓடிவா, சீக்கிரமா, சீக்கிரமா, சீக்கிரமா. அவனுக்கு ஒரு கையடி கொடுங்க, அவனுக்கு ஒரு கையடி கொடுங்க. யாரு? அன்பின் மகேஷ். பொய்யாமொழி, பொய்யாமொழி. ரைட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு இந்த மாவட்டத்துல சாருக்கு தெரியும், நான் வந்து இந்த மாவட்டத்துல பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கிறேன். இந்த மாவட்டம் படிச்ச மாவட்டம், ஆனா படிச்ச மாவட்டம் கல்வியில முதலிடத்துல நிற்கக்கூடிய மாவட்டம். இன்றைக்கு இதுவரை நான் போறதுக்கு முன்ன வரை நம்ம மாவட்டத்துல இருந்து யாருமே ஸ்டேட்ல வைஸ் பிரசிடன்ட் ஆனதில்லை. முதலாக நான் தான் உங்களுடைய அன்பின் காரணமாக வைஸ் பிரசிடன்ட் ஆயிருக்கேன். அது அத்தனையும் உங்களுடைய அன்பு தான், எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் நான் வந்து வாராயபுரம் ஹைஸ்கூல்ல வந்து பிடிஐ தலைவராக இருக்கிறேன். அங்க என்ன செய்திருக்கேன்னு தெரியுமா? பிள்ளைகளை எடுப்பதற்காக ஒரு வேன் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த வேன்ல வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் இப்ப 500 ரூபாய் போட்டா 200 தந்தாலும் மீதி எல்லாம் நம்ம கையிலிட்டு போட்டுறது. சில வேளையில அந்த டிரைவர் பாருங்க காலையில ஏதாவது லீவ் போட்டுருவான். அப்பதான் சொல்லுவாங்க, ராத்திரி 11 மணிக்கு கூப்பிடுவான், நாளைக்கு எனக்கு காலையில ஒரு சின்ன இது இருக்கு. அந்த வேலை நான் எடுத்துட்டு போவேன். அந்த வேலை நான் எடுத்துட்டு போட்டு ஒவ்வொரு வீடு வீடா சென்று அந்த
நிறந்தாச்சு. நிறத்துனா உண்மையிலே சொல்றேன், ஒரு பொய்யும் சொல்லல, நெஞ்சில வச்சு சொல்ற அந்த கடைக்காரனுக்கு இருக்கிற சந்தோஷம். ஏன்னா அந்த பாட்டில் பூரா காலி. அவன் 2 பாட்டில் வச்சிருப்பான், அத்தனை பிள்ளைகளை அத்தனை குட்டாயை எடுத்துருவாங்க. எனக்கு பாக்கியம் இருக்காது, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லாத பிள்ளைகள் சிரிக்கிறது அன்பே எனக்கு போதும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் என்னோட மேல அன்பு வைக்கிறதுனாலதான் இந்த பதவி எனக்கு கிடைச்சிருக்கு நான் மனப்பூர்வமாக நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பிள்ளைகள் மீது எனக்கு அவ்வளவு பாசம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட ஒரு வாரமா ஒரு பையன் வரல. நான் நம்ம சாரை கூப்பிட்டு சொன்னேன், சார் அந்த பையன் வராது, டீச்சர்களுக்கு வேலையெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, உங்களுக்கு இது கைவந்த கதை தானே, உங்க கதையை காட்டுக்கான்னு. நீங்க வீட்டுல போய் பிடிங்க. நான் நிறைய பிடிக்க போற பையன் எழுப்பி ஓடிட்டான். தொடர்ந்து 3ஆவது நாள் பிடிச்சு அவரை கொண்டு வந்து ஒரு கடையில இருந்து உட்கார்ந்து பேசி மிட்டாய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே அன்பா கொடுத்து ஸ்கூல்ல விட்டு இப்ப அவன் வந்து நல்ல பிள்ளையா இருக்கான். ஏன் அந்த மாதிரி நம்ம செஞ்சு விடணுங்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கை போகிறது. அவருடைய வாழ்க்கையை கெடுத்து இன்னொருவர் வாழ்வதற்கு நினைக்கவே கூடாது, நிச்சயமா நினைக்க கூடாது. எல்லா மதங்களும் கூட அதைத்தான் சொல்லுது, அன்பைத்தான் சொல்லுது. அந்த அன்பு மூலம்தான் ஒரு ஆளை கவர முடியும். நான் இன்னைக்கு என்னை பாருங்க, என்னை பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சில் போவேன், மசூதிக்கு போவேன், ஹிந்து கோயிலுக்கு போவேன். ஒவ்வொரு இதுலயும் போறேன்னா எனக்கு அந்த கடவுள் என்கிற சக்தி எல்லாமே ஒண்ணுதான் என்கிற ஒரு இது இருக்கிறது. அது எங்கே இருந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது கல்வி மூலம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. கல்வியை நல்லா கற்ற அது கிடைச்சிடும். கல்வியை கற்கலைன்னா இதெல்லாம் கிடைக்காது. நம்ம ஒரு காட்டு மிராண்டி மாதிரியே போயிடும். அதனால மாணவ செல்வங்களே, நீங்க நல்லா படிங்க, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா இருங்க. ஒழுக்கம் இல்லைன்னா ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. மகாத்மா காந்தி கூட ஒழுக்கம் இல்லாத கல்வியால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர் நம்ம நாட்டின் தந்தை என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு தான் சொல்லி நிறைவு செய்யலான்னு சொல்றேன். ஒரு படிக்காத அப்பா படிக்காத அப்பா அம்மா, ஒரே ஒரு பையன், நல்லா கேட்டுக்கிடுங்க, ஒரே ஒரு பையன். அந்த அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க, என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாருங்க. இன்னும் உள்ள இருந்து ஒரு வேலை கூட சொல்லுவாங்க. நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொன்னது யாரு? நீ வா பரிசு கொடுக்கலாம். நல்லா கையடிங்க. நல்லா படிக்க வைக்கிற கூட நீங்க ஆசிரியர்கள் கூட இதை கேட்கலாம். நல்லா படிக்க வைக்கிறத விட நாங்க படிக்கல, எங்க பிள்ளைகள் படிக்கணும். நாங்க படிக்கல, எங்க பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் இருந்துட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கஷ்டப்பட்டு கூலி வேலை போய் அந்த பையனை படிச்சு அரசு வேலை வாங்குறாங்க. முதல் மாசத்தை சம்பளத்தை கொண்டு வர, முதல் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து அவன் அம்மாட்ட கொடுப்பானா அப்பாட்ட கொடுப்பான்? அம்மாட்டாங்கிறதாரு ஓடிவா. ஏன் அம்மாட்ட கொடுப்பானு? அம்மா கடவுள் தாய், அப்பா கடவுளே இல்லையா? வேற யாராவது அப்பாவும் இருக்காங்களா? அப்பாவா அப்படியே கையை கழுவிட்டீங்களா? நமக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை. இப்ப என்னுடைய கணக்குப்படி எனக்கு மனசுல இருக்கிறது நான் சொல்ல, ஒரு குடும்பம் அம்மாவும் அப்பாவும் 50-50 தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் பழைய காலத்துல கொண்டாடி இருப்பாங்க. பாதி தான். ஒரு அம்மா இல்லாம இருந்த அந்த வீடு எப்படி போகும்? ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அப்பா இருக்கிற, அம்மா இருக்கிற, சமைக்கிறதுக்கு இல்லாம சமையல், அது பெரிய பயங்கர. அவங்க ஒரு கோமினிஸ்ட் தான். என்ன கேட்டா ரொம்ப கஷ்டம். அம்மாவா இருக்கிறது அது அப்பனோட கஷ்டம் தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா அப்பாவும் கஷ்டப்படுறாரு. உழைச்சு கூலி வேலைக்கு போய்
அந்த அந்த கூலி வேலைக்கு போகும்போது இன்னும் எனக்கு மகனுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படியே நினைச்சு உழைச்சு கொண்டு கொடுப்பாரு. சரி, இந்த பையனை படிக்க வச்சு இவருக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு. அரசு வேலை கிடைச்சு இவன் சம்பளத்தை கொண்டு நீங்க சொன்னது போல அம்மாட்ட தான் கொடுத்தான். இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏய் மக்களே, செல்ல குடமே, வாசமே, என்னுடைய உயிரே, உனக்காக வேலைக்கு போய் உழைச்சு உன் அப்பா தேஞ்சு இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த காசை கொடுடா என்று சொன்ன போது அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய அப்பாவுடைய கை எப்பவுமே கொடுக்கக்கூடிய கையாகத்தான் இருக்க வேண்டும், அது வாங்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது என்று சொன்னார் அந்த பையன். பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த பண்பு, எவ்வளவு உயர்ந்த பண்பு! இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்து, இன்னும் எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதா உத்திரை பக்கத்தில் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Standard 12. We are Belgian winner first, school first. Are you free school? Standard 11. Tejas, school first. Vinil, school second. Ashik, school third. TJ Abindraj. Then to our pastor, I kindly request Sudha Lalita teacher to come and give him a memento. Next is our vice president. I kindly request Mrs. Lada teacher to come and give him a memento.